அன்புறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க இருக்கு. அனைவரும் கண்டிப்பாக வாக்களிப்போம். வாக்களிப்பது நம்மளுடைய உரிமையும் கடமையும். இந்த காணொலியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் வரக்கூடிய 217வது சட்டமன்ற தொகுதியான ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி குறித்து தான் பார்க்க வரும். அங்கே யார் யார் வேட்பாளர், அங்கே எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறாங்க, கடந்த கால தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லுது, அங்கு யாருக்கான களமாக இருக்குது அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம். சட்டமன்ற தொகுதி எண் 217 ஒட்டப்பிடாரம், மாவட்டம் தூத்துக்குடி. எந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி. வேட்பாளர்களை பார்த்துருவோம். திமுகவின் சார்பில் PM ராமஜெயம் அவர்கள் போட்டியிடுகிறார். அதிமுக கூட்டணியில் அமமுகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. சுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அனுஷியா அவர்களும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மதன்ராஜா அவர்களும், புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் அக்கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களும், சசிகலா கட்சியின் சார்பில் அமுதா அவர்களும் போட்டியிடுறாங்க. பிரதான வேட்பாளர்கள் இந்த 6 பேர் தான். எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் 1,17,432, பெண்கள் 1,23,502, மூன்றாம் பாலினத்தவர் 54 பேர். ஒட்டுமொத்தமாக 2,40,988. என்னென்ன சமூகங்கள் இந்த தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர்களும் நாடார்களும் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறாங்க. அதே போல் வேளாளர்கள், மறவர்கள், நாயுடுகள் கணிசமாக வாழக்கூடிய சமூகமாக இந்த தொகுதியில் இருக்கிறாங்க. இதுவரை நடந்த தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கு காங்கிரஸ் 3 முறையும், புதிய தமிழகம் கட்சி இங்கே 2 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. 1996, 2011. அதிமுக இங்கே 4 முறையும், திமுக இங்கு 3 முறையும் வெற்றி பெற்று இருக்கு. 2021 தேர்தல் முடிவுகளை பார்த்தோம் அப்படின்னா திமுக 73,110 வாக்குகளை பெற்றிருக்கு. அதிமுக 64,600 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 22,413 வாக்குகளையும், புதிய தமிழகம் கட்சி 6,544 வாக்குகளையும், கடந்த முறை அமமுக தேமுதிக கூட்டணி வச்சு போட்டிட்டாங்க. அதில் தேமுதிக 5,327 வாக்குகளையும் பெற்றிருக்கு. ஒருவேளை இங்கே அமமுக போட்டிட்டு இருந்தால் கணிசமான வாக்குகளை அவங்க பெற்றிருப்பாங்க. 2019 இடைத்தேர்தல் நடைபெற்றது இந்த தொகுதியில். அப்போ திமுக 75,241 வாக்குகளையும், அதிமுக 53,584 வாக்குகளையும், அமமுக 29,228 வாக்குகளையும் பெற்றிருக்கு. அமமுக 17% அளவுக்கு வாக்குகளை எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சி 8,666 வாக்குகளை பெற்றிருக்கு. 2019 இடைத்தேர்தலிருந்து 2021 இடைத்தேர்தலுக்குள்ளேயே நாம் தமிழர் கட்சி 8,000 வாக்குகளிலிருந்து 22,000 வாக்குகளை பெற்றிருக்கு. வேட்பாளர்கள் குறித்து பார்க்கலாம். அதில் முதல்ல கிருஷ்ணசாமி அவர்களை பற்றி பார்த்துலாம். புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி முதல் முறையாக 1996 இங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பிறகு 2001, 2006 அவர் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சார். அதன் பிறகு 2011 அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2016 493 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி. அதன் பிறகு 2021 அவர் 6,000 வாக்குகள் தான் எடுத்தார். 2021 6,544 வாக்குகளை எடுத்திருக்கிறார். தொடர்ச்சியாக 1996 6 முறை அவர் தொடர்ச்சியாக போட்டியிட்டு இருக்கிறார். இப்போ 7வது முறையாக அவர் போட்டி போட போகிறார். இந்த முறையும் புதிய தமிழகம் கட்சி தனித்து தான் போட்டிடுறாங்க. ஸோ இவங்க எவ்வளவு வாக்குகள் வாங்குறாங்க அப்படின்றது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கும். அதற்கு அடுத்தது திமுகவினுடைய வேட்பாளர் PM ராமஜெயம் அவர்கள். அவருடைய வயசு 43, BSc படிச்சிருக்கிறார். திமுகவில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக அவர் இருக்கிறார். முதல் முறையாக தேர்தல் அரசியலில் அவர் களம் காண்கிறார். திமுக இங்கே 3 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. அதில் 2019 இடைத்தேர்தல், 2021 தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது இவங்களுக்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்குது. அதிமுக கூட்டணியில் அமமுகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டு இருக்குது. இரா சுந்தரராஜ் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். BSc படித்தவர். அவர் XMLA. அவர் அமமுகவில் கழக அமைப்பு செயலாளராக இருக்கிறார். ஆக்சுவலாக 2016 இவர் தான் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். கிருஷ்ணசாமி அவர்களை எதிர்த்து 493 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இவர் TTV தினகரனுக்கு ஆதரவாக செயல்பட்ட ஒரு MLAவாக இருந்தார். OPS, EPS அதுக்கப்புறமாக TTV தினகரன் ஸ்பிளிட்டுக்கு அப்புறமாக இவர் TTV தினகரனுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் அப்படின்ட்டு இவர் தகுதி நீக்கம் செய்யப்படுறார்.
அதன் பிறகு 2019 அதனால தான் இடைத்தேர்தலே வருது. அந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு 17% வாக்குகள் 26,000 வாக்குகளை பெற்றார். அதன் பிறகு தொடர்ச்சியாக நிறைய பேர் அமமுகவில் பயணித்த நிறைய பேர், அந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 எம்எல்ஏக்களே நிறைய பேர் கட்சி மாறி போயிட்டாங்க. இவர் தொடர்ச்சியாக தினகரன் அவர்களோடு இருந்தார். அந்த இதில் தான் இவருக்கு இந்த ஒட்டப்பிடாரம் தொகுதி வாங்கி இவருக்கு சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கு. ஸோ அதிமுக அமமுக சேரும்போது அது ஒரு பலமாக இருக்கு. இங்கே அதிமுக ஏற்கனவே அதிக முறை வெற்றி பெற்று இருக்கு. அந்த ஃபேக்டரும் நம்ம பார்க்கணும். கடந்த 2 தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கு இவங்க 2 பேரும் தனித்து நின்னது தான் ஒரு மிக முக்கியமான காரணம். ஆனால் இந்த முறை அந்த ஓட்டு ஸ்பிளிட்டுக்காக சசிகலா அவர்கள் தனித்து நிற்கிறாங்க. ப்ளஸ் குக்கர் சின்னத்தில் போட்டிடுறாங்க. அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்தில் போட்டிட்டா வேறு கணக்கு, குக்கர் சின்னத்தில் போட்டியிடுவதாலும் ஸோ இதெல்லாம் ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. முக்குளத்தூர் சமூகம் தொடர்ச்சியாக ஆதரவு கொடுப்பாங்களா? இந்த ஸ்பிளிட்டு இவ்வளோ நாள் ஒரு 8 ஆண்டுகள் எதிர்த்து அரசியல் செஞ்சுட்டு ஒரு தேர்தலுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி இவங்க 2 கட்சியும் இணைஞ்சிருக்கிறாங்க. கட்சிகள் இணைஞ்சிடும், ஒன்றா வேலை பார்ப்பாங்க. பொதுமக்களாக இருந்து இந்த கட்சிகளுக்கு வாக்களித்தவங்க இதை ஒத்துக்கிறாங்களா, முக்குளத்தூர் சமூகம் இதை ஒத்துக்குதா அப்படின்றதெல்லாம் தேர்தல் முடிவுகளில் தான் நம்மளுக்கு தெரிய வரும். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அனுஷியா அவர்கள் போட்டியிடுகிறார். ஸோ 2019 இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 8666 வாக்குகளையும், 2021 சட்டமன்ற தேர்தலில் 22,413 வாக்குகளையும், 2026 நாடாளுமன்ற தேர்தலில் 26,155 வாக்குகளையும் பெற்றிருக்கு. தூத்துக்குடியில் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தனி தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த முறை ரொம்ப கணிசமான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெறக்கூடும். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மதன்ராஜா அவர்கள் போட்டியிடுகிறார். இவர் தூத்துக்குடி புறநகர் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். விஜய் அவர்களுடைய பரிச்சயம், விசில் சின்னம் இதெல்லாம் வச்சு இவரும் கணிசமான வாக்குகளை பிரிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் சசிகலா அவர்களுடைய கட்சியின் சார்பில் அமுதா அவர்கள் போட்டியிடுகிறார். ஸோ சசிகலா முக்குளத்தூர் சமூகத்தினுடைய வாக்குகளை குறிவச்சு தான் போட்டியிடுகிறார். ஸோ எந்தளவுக்கு முக்குளத்தூர் சமூகம் சசிகலா அவர்களுக்கு கை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஒட்டப்பிடாரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 6 பேர் முக்கிய வேட்பாளராக இருக்கிறாங்க. இதில் திமுக அமமுக போட்டிடுறாங்க. உதயசூரியன் வர்சஸ் குக்கர் அப்படின்ற போட்டியாக இருக்குது. அதிமுக அமமுக ஜெல் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கு, சசிகலா எந்த அளவுக்கு வாக்குகளை பிரிக்க போகிறார், புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி எந்த அளவுக்கு வாக்குகளை பிரிக்க போகிறார், தமிழக வெற்றி கழகம் எவ்வளோ வாக்குகளை பிரிக்க போகுது அப்படின்றத அமைச்சு தான் இந்த வெற்றி தோல்வி அமையும். ஒருவேளை சசிகலா அவர்கள் 10,000க்கும் அதிகமான வாக்குகளை பிரித்தாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு அட்வான்டேஜ். அதே போல தான் கிருஷ்ணசாமி அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்குகளும் திமுகவுக்கு அட்வான்டேஜ். ஆனால் டிவிகே பிரிக்கக்கூடிய வாக்குகள் யாருடைய வாக்குகள் அப்படின்றது இப்போதைக்கு கணிக்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்குது. பெரும்பாலானோர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவர் அதிமுகவினுடைய வாக்குகளை தான் அதிகமாக பிரிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் அது ரிசல்ட்ஸ் வந்த பிறகு தான் நம்மளுக்கு தெரியும். கிருஷ்ணசாமி அவர்கள் இங்கே 2 முறை ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் 21 ரொம்ப குறைவான வாக்குகளை தான் எடுத்தார். கடந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் கடுமையாக உழைச்சி வேலை பார்த்துருக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ வாக்குகள் எடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஒட்டப்பிடாரம் தனி தொகுதி இப்போதைக்கு திமுக அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட ஸோ ஒட்டப்பிடாரம் தனி தொகுதி ஒரு கடுமையான போட்டி இருக்கக்கூடிய தொகுதியாகத்தான் இருக்குது. திமுகவுக்கு என்னதான் ஸ்லைட் அட்வான்டேஜ் இருந்தாலும் கூட ஒரு போட்டி கடுமையாக இருக்கும். 6 முனைகளில் வாக்கு பிரியும் போது யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே யார் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். 2026 தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க இருக்குது. வாக்களியுங்கள். வாக்களிப்பது நம்மளுடைய உரிமையும் கடமையும்.